வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பெய்ஜிங்கில் ட்ரம்ப் ஜி ஜின்பிங் சந்திப்பு. ஈரான் போரை முடிக்க சீனாவின் உதவி தேவையா? தைவானை விட்டுக் கொடுக்குமா அமெரிக்கா? அமெரிக்கா ஒரு ஏமாற்றுக்காரன். கொதிக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர். ஹார்முஸ் ஜலசந்தியில் வரப்போகும் புதிய அதிரடி விதிகள். ஈரான் மீது பாய்கின்றதா அமெரிக்காவின் ஸ்லெட்ஜ் ஹேமர்? ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளுடன் தயாராகும் தெஹ்ரான். அபுதாபியில் நெதன்யாகுவின் ரகசிய பயணம். மன்னர் கால வரவேற்பு என இஸ்ரேல் தகவல். ஆதாரமற்றது என UAE மறுப்பு. அமெரிக்காவை அதிர வைத்து ஈரான் போரால் $29 பில்லியன் காலி. இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஜப்பானின் அதிரடி முடிவு. விஸ்வரூபம் எடுக்கும் ராணுவம். உக்ரைன் மீது 800 ட்ரோன்கள் பாய்ச்சல். இருளில் மூழ்கும் உக்ரைன். Fourth Monkey Connect. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உச்சி மாநாடு பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. உலகமே உற்றுநோக்கும் இந்த சந்திப்பில் ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் வசமுள்ள ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் உலகளவில் எண்ணெய் விலை விண்ணை தொட்டுள்ளது. இதனை மீண்டும் திறக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்கா சீனாவை கோரியுள்ளது. ஆனால் சீனாவின் உதவி இலவசமாக கிடைக்காது என சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஹார்முஸை திறக்க ஈரான் மீது சீனா அழுத்தம் கொடுத்தால் பதிலுக்கு தைவான் மீதான அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றங்களை ஷி ஜின்பிங் கோர வாய்ப்புள்ளது. தைவானுக்கு வழங்கப்பட வேண்டிய $14 பில்லியன் மதிப்புள்ள ஆயுத திட்டத்தை தடுத்து நிறுத்த சீனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடும். சீனாவுக்கு புறப்படுவதற்கு முன் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரான் விவகாரத்தில் எனக்கு ஷி ஜின்பிங்கின் உதவி தேவையில்லை, நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது என தெரிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்காவால் நிலவும் கடும் பணவீக்கம் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வு ஆகியவை ட்ரம்பிற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து வருகின்றன. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட சீனா ஏற்கனவே ஒரு திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. அமைதியான சகவாழ்வு மற்றும் இறையாண்மைக்கு மரியாதை, சர்வதேச சட்டங்களை பின்பற்றுதல், வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான சமச்சீரான அணுகுமுறை, ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள். அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுமே ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும் என விரும்பினாலும் அதனை அணுகுமுறையில் பெரும் வேறுபாடு உள்ளது. அமெரிக்கா ராணுவ பலத்தை பயன்படுத்த நினைக்கும் வேளையில் சீனா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயல்கிறது. தைவான் விவகாரம், வர்த்தக வரி மற்றும் ஈரான் போர் என பல சிக்கல்கள் மேசையில் உள்ள நிலையில் இந்த ட்ரம்ப் ஜின்பிங் சந்திப்பு உலக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கு வாஷிங்டனின் நேர்மையின்மை மற்றும் நல்லெண்ணமின்மையே காரணம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தெஹ்ரானில் நார்வே வெளியுறவு துணை அமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது பேசிய அராக்சி அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவின் அணுகுமுறை குறித்து கடும் அதிருப்தியை வெளியிட்டார். பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்கா சமத்துவமான முறையில் செயல்படாமல் ஆதிக்க போக்கையும் ஆத்திரமூட்டும் சொல்லாடல்களையும் பயன்படுத்துவதாக அவர் சாடினார். ஈரானை மிரட்டி பணிய வைக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார். அமெரிக்கா ஒருபுறம் அமைதி பற்றி பேசிக்கொண்டே மறுபுறம் போரை தூண்டி வருவதாக ஈரான் கூறுகிறது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா தொடர்ந்து முற்றுகையிட்டு வருவதன் மூலம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீண்டும் மீறி வருகிறது. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள கடல்வழி முற்றுகை அமைதி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைப்பதாக அராக்சி குறிப்பிட்டார். உலக எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி குறித்து ஈரான் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு உடன்பட்டு ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பான புதிய விதிமுறைகளை வகுப்பது குறித்து ஈரான் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த புதிய விதிகள் அமலுக்கு வந்தால் அந்த பகுதியில் அமெரிக்க கப்பல்களின் நடமாட்டத்திற்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் உயிர்காக்கும் கருவியின் உதவியுடன் ஊசலாடிக் கொண்டிருக்கும் வேளையில் ஈரானின் ஏவுகணை பலம் குறித்து அமெரிக்க உளவுத்துறையின் புதிய மதிப்பீடு உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்த போதிலும் ஈரானின் ஏவுகணை கிடங்குகள் இன்னும் பலமாகவே இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. ஈரானிடம் இன்னும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளும் ஒரு வழி தாக்குதல் நடத்தக்கூடிய ஆளில்லா விமானங்களும் எஞ்சியுள்ளன. இவை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளுக்கும் அவர்களது கூட்டாளி நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கும் என மரைன் லெப்டினன்ட் ஜெனரல் ஜேம்ஸ் ஆடம்ஸ் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எஃபிக்
ஃபியூரி முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்திருந்தது. ஆனால் போர் மீண்டும் தொடங்கினால் அதற்கு ஆபரேஷன் ஸ்டெல்த் கேமர் என பெயரிட அமெரிக்க ராணுவ வட்டாரத்தில் தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை முற்றிலும் முடக்கும் நோக்கில் இந்த புதிய அதிரடி திட்டம் தீட்டப்படுவதாக தெரிகிறது. ஈரானின் மரபுசார் ராணுவம் பழைய உபகரணங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் சமச்சீரற்ற தந்திரங்களை, அதாவது திடீர் தற்கொலை தாக்குதல்கள் மற்றும் மறைமுக தாக்குதல்களை தீவிரப்படுத்த வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் அடுத்த சில வாரங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகவும் பதற்றமான ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுடனான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ரகசிய பயணம் மேற்கொண்டதாக வெளியாகியுள்ள தகவல் மத்திய கிழக்கு அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை என கூறப்படுகின்றது. நெதன்யாகுவின் முன்னாள் தலைமை ஊழியர் சிஃப் அக்மோ நிக்கூட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். அபுதாபியில் நெதன்யாகுவிற்கு மன்னர்களுக்குரிய மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் நெதன்யாகுவை விமான நிலையத்திலிருந்து அரண்மனைக்கு தனது சொந்த காரிலேயே அழைத்து சென்றதாகவும் அக்மோன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த கோரிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இஸ்ரேலுடனான தங்கள் உறவு ரகசியமானதோ அல்லது மறைமுகமானதோ அல்ல என்றும் நெதன்யாகுவின் பயணம் குறித்த தகவல்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் அமீரக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி காரசாரமான கருத்தை வெளியிட்டுள்ளார். நெதன்யாகு இப்போது சொல்வதை எங்கள் நாட்டு பாதுகாப்பு சேவை நீண்ட காலத்திற்கு முன்பே தலைமைக்கு தெரிவித்துவிட்டன என அவர் கூறியுள்ளார். ஈரானை பகைத்துக் கொண்டு இஸ்ரேலுடன் ரகசிய கூட்டு சதி செய்பவர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் இந்த பிளவுபடும் அரசியல் ஒரு முட்டாள்தனமான சூதாட்டம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளால் அமெரிக்காவிற்கு இதுவரை சுமார் $29 பில்லியன் செலவாகி இருப்பதாக பென்டகன் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பென்டகனின் தற்காலிக கணக்காய்வாளர் ஜூல்ஸ் டபிள்யூ ஹஸ்ட் 3 அமெரிக்க நாடாளுமன்றத்தின் நிதி ஒதுக்கீட்டு குழுவிடம் இதுகுறித்த புள்ளி விவரங்களை சமர்ப்பித்தார். வரும் 2 வாரங்களுக்கு முன்பு போர் செலவு $25 பில்லியன் என மதிப்பிட்ட நிலையில் தற்போது அது 29 பில்லியனாக உயர்ந்துள்ளது. இந்த தொகையில் பெரும்பகுதி ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை வாங்குவதற்காக செலவிடப்பட்டுள்ளது. போர் செலவுகள் இவ்வளவு வேகமாக அதிகரிப்பதற்கு கணக்காய்வாளர்கள் கரிஸ்ட் சில முக்கிய காரணங்களை வெளியிட்டுள்ளார். போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட மற்றும் சேதமடைந்து ராணுவ உபகரணங்களை மீண்டும் புதிதாக மாற்றுவதற்கு அதிக நிதி தேவைப்படுகின்றது. போர் முனையில் நிறுத்தப்பட்டுள்ள வீரர்களுக்கான செயல்பாட்டு செலவுகள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்குகள் உள்ளிட்ட மருத்துவ கட்டமைப்புகளை பராமரிக்க தொடர் செலவுகள் ஏற்படுகின்றன. போர் செலவுகள் குறித்த விரிவான கணக்கீட்டை நாடாளுமன்றம் எப்போது பெறும் என்று ஜனநாயக கட்சி பிரதிநிதி பீட் அகிலார் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் கெக்செட் எப்போது அவசியமோ அப்போது அந்த தகவல் பகிரப்படும் என மலுப்பலாக பதிலளித்துள்ளார். இது அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஈரான் போர் ஒருபுறம் உயிர் பலிகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மறுபுறம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி வருவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2ஆம் உலகப் போரின் தோல்விக்கு பிறகு சுமார் 80 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த பாதுகாப்பு கொள்கைகளை தகர்த்து ஜப்பான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துள்ளது. தனது உளவுத்துறையை மொத்தமாக சீரமைத்து ஒரு சக்தி வாய்ந்த மத்திய உளவு அமைப்பு உருவாக்க ஜப்பான் அரசாங்கம் அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. தற்போது ஜப்பானின் உளவு தகவல்கள் பல்வேறு அமைச்சர்கள், தேசிய காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அலுவலகங்கள் என பிரிந்து கிடக்கின்றன. இதனால் ஒரு முக்கிய தகவலை பகிர்வதிலும் முடிவெடுப்பதிலும் காலதாமதம் ஏற்படுவதாக கருதப்படுகின்றது. இதனை சரி செய்யும் விதமாக அமெரிக்காவின் CIA அல்லது இந்தியாவின் RAW அமைப்புகளைப் போலவே அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கு மத்திய அமைப்பை உருவாக்க பிரதமர் அலுவலகம் திட்டமிட்டுள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் மாறிவரும் பாதுகாப்பு சூழலே ஜப்பானின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கிழக்கு சீன கடலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது ஜப்பானுக்கு பெரும் கவலையை அளித்துள்ளது. வடகொரியா அடிக்கடி நடத்தும் ஏவுகணை சோதனைகள் மற்றும் அணு ஆயுத மிரட்டல்களை முன்கூட்டியே கண்டறிய நவீன உளவு அமைப்பு அவசியமாகின்றது. உலகளவில் அதிகரித்து வரும் சைபர் உளவு வேலைகளை தடுக்கவும் செயற்கை நுண்ணறிவு மூலம் தகவல்களை திரட்டவும் இந்த புதிய அமைப்பு வழிவகுக்கும். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் தனது ராணுவ வலிமையை பெருக்குவதை அண்டை நாடான சீனா தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. தற்போது ஜப்பான் உளவுத்துறையை நவீனப்படுத்துவது ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்றியமைக்க கூடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஜப்பானின் இந்த மாஸ்டர் பிளான் ஆசியாவில் அமைதி நிலைநாட்ட உதவுமா அல்லது புதிய பதற்றத்தை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்டுள்ள குறுகிய கால போர் நிறுத்தம் முறிந்த நிலையில் ரஷ்யா தனது மிகப்பெரிய ஆளில்லா விமான தாக்குதலை உக்ரைன் மீது கட்டவிழ்த்து விட்டுள்ளது. சுமார் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதல் உலகையே அதிர வைத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா இந்த மாபெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது. போரின் வரலாற்றிலேயே ஒரே நாளில் 800க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என தெரிகிறது. இந்த தாக்குதலில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் பலத்த சேதமடைந்துள்ளன. குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டதை அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா முன்னெடுத்த சமாதான முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளதால் போர் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ரஷ்யா முதலில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டு ஒருமித கருத்து எட்டப்படாததால் போர் நிறுத்தம் சில நாட்களிலேயே முடிவுக்கு வந்தது. ஏற்கனவே தொழிலாளர் பற்றாக்குறையால் தவித்து வரும் உக்ரைன் தொழிற்சாலைகளுக்கு இந்த தாக்குதல் பேரிடியாக அமைந்துள்ளது. தொழிற்சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் உற்பத்தி முற்றிலும் சீர்குலைந்துள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் உக்ரைன் மக்கள் கடும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.